அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி ஆடி 16 இன்று வெள்ளிக்கிழமை, ஆங்கில வருடம் ஆகஸ்ட் 1, 2025. இன்று சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:16 வரை சித்திரை, பின்பு சுவாதி. திதி இன்று அதிகாலை 6:49 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் ரேவதி. ராசி பார்த்திங்கன்னா மீனம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இன்று மீன ராசி, மீன லக்கணம் மிகவும் கவனமாக இருந்து இந்த நாளை செலவு செய்யணும். எக்காரத்தை கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் போக்குவரத்து விதிமுறையில் கடைபிடித்து செல்லணும், இல்லை தேவையில்லாத அபராதங்கள் விதிக்கப்படும். வண்டி எடுக்கக்குள்ளே அனைத்தும் சரியாக தான் பார்க்கணும். முக்கியமாக பிரேக் பிடித்தா பார்த்து தான் வண்டி எடுக்கணும். கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா சந்திராசிரம் தடங்கள், பிரச்சனை, பகை, விபத்து, உடல் வியாதி, கணவன் மனைவியுடைய சண்டை, அதான் பிரச்சனை, அலுவலகத்தில் சக ஊழியர்கிட்ட மோதல் போக்கு, மேலதிகாரிகிட்ட பிரச்சனை, இது எல்லாத்தையும் ஏற்படுத்தும். அதனால் சந்திராசிரம் உண்டு எந்த ராசிக்கு வந்தாலும் விழிப்புணோடு இருந்து தற்காத்து கொள்ளணும். நீங்களே பிரச்சனைகள், பெரிய பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா அன்று உங்களுக்கு கண்டிப்பாக சந்திராசிரம் இருக்கும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சந்திராசிரம் இருக்குங்க மிகவும் கவனமாக இருந்து தான் அந்த நாளை செலவு செய்யணும். சந்திராசை பொறுத்த மட்டும் யாரையும் விட்டு வைக்காது. யாராக இருந்தாலும் பிரச்சனை தான். அதை கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. அதே போல் இந்த தொலைதூரத்து அலுவலகத்துக்கு செல்கிறவங்க, இன்று எங்கன்னா தொலைதூர பயணம் மேற்கொள்கிறவங்க மிகவும் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். ஏன்னா பிரச்சனைகள் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். தடங்கள். அதே போல் அலுவலகத்துக்கும் தொலைதூர பயணம் செல்கிறவங்க வீட்டில் இருந்து கிளம்பக்குள்ள அனைத்து உடம்புகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்த்துட்டு கிளம்புங்க. ஏன்னா ஏதாச்சும் மறந்து வச்சுட்டு திருப்பி நம்மளை அலைச்சலுக்கு ஏற்படுத்தி விட்டுரும். அதை கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நல்ல நேரம் காலை 12:15 1:15, மாலை 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 2:45, மாலை 6:30 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கள் பயன்படுத்துவது, வேலை இல்லாமல் தவிக்கிறவங்க, பொருளாதார பிரச்சனை, பணப்பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த கௌரி நல்ல நேரத்தோடு சேர்த்து ஓரையை பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற்றலாம். ஆதி காலத்தில் அரசர்கள்லாம் இந்த கௌரி நல்ல நேரத்தையும் ஓரையும் இணைச்சு தான் அவங்க வெற்றி பெற்றாங்க. கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் ஓரை கண்டிப்பாக நல்ல பலனை செய்யும். ராகு காலம் காலை 10:30 12, யமகண்டம் மாலை 3 to 4:30, குளிகை காலை 7:30 to 9. குளிகைன்னா மாந்தின்னா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த நல்ல காரியமும் எந்த கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் பிரச்சனைகளே மிஞ்சும். சூலம் இன்று மேற்கு. கோயிலுக்கு சென்றால் இன்று மேற்கு சைடு பார்த்து தான் கற்பூரமோ விளக்கை ஏற்றணும். அப்போ தான் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படும். இன்று வெள்ளிக்கிழமை என்பதால், அதுவும் ஆடி வெள்ளி என்பதால் 3வது வெள்ளிக்கிழமை. 3வது வெள்ளிக்கிழமை காளியம்பகால் கோயில் எங்கே இருந்தாலும் போய் வணங்கினீங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். மனதில் ஒரு அமைதி கிடைக்கும். வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். பொருளாதார பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை ஏற்படுறதுக்கு இந்த நாள் துணை புரியும். அனைவரும் காளியம்பிகால் கோயில் சென்று வழிபட்டால் அனைத்து செல்வங்களையும் பெற்று மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழலாம். அனைத்து அம்மன்களையும் வணங்கலாம். ஆனால் ஒரு ஆடி மாதத்து வேண்டி சிறப்பு அம்சம். இன்று ஏற்கனவே பதிவில் சொல்லியிருக்கேன், ஒரு வெள்ளிக்கிழமை எந்த அம்மனும் வணங்கினேன்னு. இன்று காளியம்பாலை வணங்கினால் மிகவும் சிறப்பு. இப்போ நீங்களே ஒரு அம்மன் கோயிலுக்கு சென்று அந்த அம்மனை வணங்கிட்டு மனத்துக்குள்ளேயே நீங்கள் காளியம்பாலை வணங்கிக்கலாம். ஏன்னா அம்மனுங்கள் எல்லாம் ஒரே அம்மன் தான், பேர்கள் தான் வேறு. இன்றைய நாளில் காளியம்பாலை வழங்கினால் நல்ல சிறப்பான பலன் நீங்கள் பெற முடியும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. இப்போ ராசி பலன் பார்ப்போம்.
முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, அற்புதமான நாள். இன்று எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் வெற்றி பெறுவது அதிக வாய்ப்பு இருக்குது. அற்புதமான நாள். ரிஷப் ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக குணல அதுக்கும் கீழே இருக்குது. அதிகப்படியான பகைகள், பொருள் விரயங்கள், பண விரயங்கள், மன சோர்வு, உடல் வியாதி இதெல்லாம் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் ரிஷப் ராசிக்காரர்கள் இன்று உணவு கட்டுப்பாடு தேவை. உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். இந்த ஈகோ, தன் பெருமை, அதே போல் கணவன் மனைவிக்கிட்ட பிரச்சனை, சக ஊழியர்கிட்ட மோதல் போக்கு இதெல்லாம் உங்களுடைய தன் பெருமையாலும் ஈகோவாலும் ஏற்படும். அதனால் விழிப்புணர்வோடு இருந்து உங்கள் இஷ்ட தெய்வத்துக்குள்ளதை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, அற்புதமான நாள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிகரத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள். எந்த ஒரு செயலை சென்றாலும் அதில் வெற்றி கிட்டும். இப்போ எவரெஸ்ட் சிகரன்றாங்க, அதுபோல் உங்கள் வாழ்க்கை மாற்றக்கூடிய நாள் என்று சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா அற்புதமான வெற்றிகளை பெற முடியும். இந்த நாளில் கடகராசிக்காரர்களுக்கு நாள் சிறப்பு. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. அதிகப்படியான பிரச்சனை, கவனம், அடுத்தவங்களுடைய உதவி, அடுத்தவங்களுடைய பரிவு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு இன்று அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் வண்டி வாகனத்தை செல்லக்குள்ள கவனமாக செல்லுங்க. எக்காரத்தை கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசாதீங்க. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு ஏற்படும். கவனமாக இருந்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு சிம்ம ராசிக்காரர்கள் இந்த நாளை செலவு செய்யுங்க. கன்னிராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. இன்று ஒரு மனதில் தெளிவு, மன தைரியம், தன்னம்பிக்கை, வாழ்க்கையில் போராட்ட குணம் இதெல்லாம் இன்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய நாள். அற்புதமான நாள். இந்த நாள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு ஒரு வெற்றி ஏற்படுத்தி தரும். துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. எதிர்ப்புகள், பகைகள், பிரச்சனைகள், விபத்துகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் மேல் அதிகாரிகிட்ட பகைகள் வர்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த நாளை சிந்தித்து செயல்படுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. அதிகப்படியான பகை, பண விரயம், பொருள் விரயம், உடல் வியாதிகள், மன சோர்வு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை அமைதியாக செலவு செய்யுங்க. அதே போல் உணவு கட்டுப்பாடு தேவை. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. அன்பு இன்று அதிகமாக கிடைக்கிற நாள். நீங்கள் யாரை நேசிக்கிறீங்களோ இல்லை உங்களை யார் நேசித்தாங்களோ அவங்களுடைய அன்பு இன்று பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. கணவன் மனைவிடைய ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும். பிள்ளைகள் இடத்திலையும் அன்பு பாசம் அதிகமாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் இன்று நல்ல இன்பமயமான ஒரு உணர்வை நீங்கள் உணரலாம். அற்புதமான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். மறதி அதிகமாக இருக்கும். செய்யும் வேலைகளில் தடங்கள் ஏற்படும். அதனால் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். இந்த நாளில் உங்களுக்கு போட்டிகள், பொறாமைகள் அதிகமாக இருக்கும். சக ஊழியர்கள் பொறாமைப்படுவாங்க உங்களை பார்த்து. அதே போல் செய்யும் தொழிலும் போட்டிகள் இருக்கும். அதனால் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளில் நீங்கள் செலவு செய்யுங்க. மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். நன்மையான நாள். உள்ள மகிழும். கணவன் மனைவிடைய ஒற்றுமை கூடும். பிள்ளைகளிடத்திலும் அன்பு பாசம் கிடைக்கும். அலுவலகத்திலையும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். மேல் அதிகாரிகிட்டையும் மதிப்பு மரியாதை உயரும். மீனராசிக்காரர்களுக்கு இன்று அற்புதமான நாள். ஆனால் மீனராசிக்கு இன்று சந்திராசி இருப்பதால் கவனமாக இருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளணும். எக்காரத்தை கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசாதீங்க. ஏன்னா சிந்தனைகள் சிதறி விபத்துகளை ஏற்படுத்துகிறோம். கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா ஒவ்வொரு நாளையும் நம்ம தெரிந்து வைத்துக் கொள்வது சிறப்பு. எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசி இருக்கிறதோ அந்த ராசிக்காரர்கள் விழிப்புணர்வோடு இருந்து நீங்கள் தற்காத்து கொள்ளலாம். ஏன்னா சந்திராசம் கண்டிப்பாக
அது வேலையை செய்து நம்மள மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டுரும். இறைவர்களால் அனைவரும் இன்றைய வெள்ளிக்கிழமையில் அனைத்து விதமான சந்தோஷங்களும் பெற்று நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வம் பெற்று வாழுமாறு எம்பெருமான் சிவபெருமானுடனும், முப்பெருங்கடவுள் விநாயகப் பெருமானுடனும், பாசக்கடவுள் முருகப்பெருமானுடனும் அப்படின்னு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.